ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். நேர்களை வணக்கம். இது சாணக்கியா. இன்று நம்மோடு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். ஜெயின் வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். உக்ரைன் போருக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்ட்டு நவாரோ, உலக புகழ்பெற்ற நவாரோ வந்து ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார். முதல்ல சிரிக்கலாம், பட் ரியலிஸ்டிக் டேர்ம்ஸில் அப்படி ஒரு பார்க்குற பார்வையில் இருக்கிறதா கரண்ட் யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்தியாவை அச்சுறுத்த பார்த்தார்கள். இந்த டேரிஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு 50% எடுத்துகிட்டு வந்தால் இந்தியா அடிபணிஞ்சிடும்னு பார்த்தாங்க. ரெண்டாவது, ட்ரம்ப் எதிர்பார்த்தது எல்லாம் இந்தியாவிடம், குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மோடியிடம் அந்த பாட்சா பலிக்கவில்லை. அவங்களோட அச்சுறுத்தல்கள், போட்ட எல்லா பானங்களும் வீணாய் போய்விட்டனன்னு வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார். கிட்டத்தட்ட போட்ட எல்லா அஸ்திரங்களும் வீணாய் போய்விட்டன. அண்ட் மோடி திரும்ப திரும்ப, அவர் இந்திய பிரதமரானவர், அவர் ரீட்ரேட் பண்ணிகிட்டே வந்தார் அவரோட ஸ்டாண்டை. 15 கோடி வேளாண் மக்களுக்கு எது சரியோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு. அவங்க வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு, அவங்களோட அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு அவங்க கம்பல் பண்ணாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ட்ரேட் டாக்ஸ் வந்து ஒரு முட்டுக்கட்டையில் வந்து நின்றுடுச்சு தொடர்றதுக்கு. அதுக்கு இந்தியா மேலே பழி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு 25% போட்டாங்க, திரும்ப 25%. அந்த 25% எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு அலாஸ்காவில் ரஷ்யா மீட்டிங் நடக்கும்போது, அந்த மீட்டிங் நடந்த பிற்பாடு இந்தியா மீது அந்த 25% போட வேண்டியதற்கான தேவை என்ன? அப்படி பார்த்தா சைனா வந்து அதிகமாக என்ன வாங்கிட்டு இருக்க சைனா தான். அவங்க மேலே 90 நாள் வந்து விதிவிலக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்ன? ஸோ அவர்கள் செய்த தவறை அவர்கள் அதை சரி செய்யவில்லை. அதை வந்து நியாயப்படுத்துவதற்காக அவங்க முன்வைத்த ஒரு வார்த்தை தான் இட் இஸ் மோடிஸ் வார் அப்படின்னு சொல்லிட்டு. யுக்ரைன் போருக்கு காரணமே மோடி வந்து ஏன் ரஷ்யாவுக்கு வெப்பன் சப்ளை பண்ணாரா, இல்லை யுக்ரைனுக்கு வெப்பன் சப்ளை பண்ணாரா? அப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து எல்என்ஜி வாங்குறது நிறுத்த வேண்டியது தானே? யுக்ரைன் வழியாக போயிட்டுருக்கிற, இன்றைக்கும் போயிட்டுருக்கிற எல்என்ஜியை கிட்டத்தட்ட $800 மில்லியன் $1 பில்லியன் வரைக்கும் யுக்ரைனுக்கு ரஷ்யா வந்து பணம் கொடுத்துட்ருக்கு. யூரோப்பியன் யூனியன் வாங்குறதை நிறுத்த வேண்டியது தானே? டர்க்கி வாங்குறதை நிறுத்த வேண்டியது தானே? ஏன் ஜப்பான் வாங்கிட்டு இருக்கு, ஜப்பான் நிறுத்த வேண்டியது தானே? இவர்களோட ஆலி தானே ஜப்பானு. சைனா நிறுத்த வேண்டியது தானே? ஏன் சைனா மேலே பேன் பண்ண எடுத்துகிட்டு வர சொல்லுங்களேன் பார்க்கலாம். டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி பேன் எடுத்துகிட்டு வந்தாங்கடான்னா கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண முடியாது அமெரிக்காவில். ஏன்னா இவங்க டாய்ஸ்லேருந்து எல்லாமே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறது சைனா. ஈஸியாக ஒருத்தர் யாரை வம்புக்கு இழுக்க முடியும், யாரை வந்து நம்ம ஆர்ம் டெஸ்ட் பண்ண முடியும்னு பார்த்தா அது எப்பயுமே இந்தியா வந்து ஈஸியாக ஆர்ம் டெஸ்ட் பண்ண முடியுன்ற ஒரு எண்ணோட்டம் அமெரிக்கர்களிடம் இடையே இருக்கிறது. அதற்கு காரணம் சில பிரதமர்கள், இந்தியாவின் பிரதமர்கள் அவர்களுக்கு இருந்த இயலாமை காரணமாக, அது அரசியல் இயலாமை ஆகட்டும், இல்லை தனி மனிதனோட தவறான செயல்களால் ஏற்பட்ட இயலாமை ஆகட்டும், அது காரணமாக பல்வேறு காலகட்டங்களில் அமெரிக்காவுக்கு அடிபணிந்துள்ளார்கள். வேரன் ஆண்டர்சன் இஷ்யூலேருந்து எடுத்துக்கோங்க. பீப்புள் ஆஃப் இந்தியா லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதமர் சொன்னதுலேருந்து எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே அவர்கள் வந்து ஒரு கட்டத்திலேயாவது இன்னொரு கட்டத்திலேயாவது அமெரிக்காவின் தேவைகளுக்கு அடிபணிந்துள்ளார்கள் பிரதமர்கள். இந்தியாவின் தேவையை பணயமாக அமெரிக்காவுக்கு வைத்துள்ளார்கள். ஆனால் இந்த பிரதமர் அது மாதிரி செய்யவில்லை. இந்த பிரதமர் பிரிங் இட் ஆன், வா 50% போடுறியா, வா பார்க்கலாம், வா அப்படின்னு சொல்லிட்டு he is taking it head on. ரெண்டாவது, அதே சமயத்தில் G7 நாடுகளில் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கிற டேரிஃப் வாரில் இந்தியா தவிர்த்து கனடா ஒண்டி தான், யூஎஸ் தவிர்த்து கனடா ஒண்டி தான் இந்தியா மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கிற டேரிஃப்க்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்ற 5 நாடுகள் சப்போர்ட் பண்ணல. ஜெர்மனி சப்போர்ட் பண்ணல, யூகே சப்போர்ட் பண்ணல, ஃப்ரான்ஸ் சப்போர்ட் பண்ணல, இந்த நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணலையே. ஏன்னா அவங்க எல்லாமே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு இந்தியா கூட சைன் பண்ண ரெடி. இமானுவேல் மெக்ரானே சொல்லியிருக்காரு, நான் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியா கூட இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் சொன்னதையும் மீறி நான் இந்தியா கூட FTA சைன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு.
ஸோ இது எதை காட்டுதுறான்னா அமெரிக்காவோட ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுது, அவர்களால் மோடியை அடிபணிய வைக்க முடியவில்லை என்றது காட்டுது. எங்களால் சண்டை நிறுத்து வந்து விட்டதுன்னு சொன்னதை மோடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ட்ரம்ப் சொல்வது பொய் அப்படின்னு அவர் சொல்லலை தவிர்த்து மற்ற எல்லா விதத்துலேயும் ட்ரம்ப் சொன்னது வந்து பொய் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார் அவர். எக்ஸப்ட் he didn't யூஸ் த வேர்ட் இட்ஸ் அ லை. ட்ரம்ப் ஒரு பொய்யர், ட்ரம்ப் பொய் சொல்லியிருக்காருன்னு மாத்திரம் சொல்லலை அவர், ராகுல் காந்தி கேட்டது போல. பட் ட்ரம்ப் வந்து சொன்னது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லாமல் பல நேரங்களில் பல இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தினாலும் இந்தியா இஸ் ரெசிலியன்ஸ் டு டேக் கேர் ஆஃப் திஸ் இஷ்யூ. இந்த பிரச்சனையை இது மாதிரி ஆம்டிஸ் பண்ணால் இந்தியா வந்து ட்ரேட் டீலுக்கு சைன் பண்ண வருவாங்கன்ட்டு அமெரிக்கா நினைக்கிறாங்க. அதே பீட்டர் நவரோ வந்து ஒரு பக்கம் இந்தியா வந்து இது மோடிஸ் வாருன்னு சொல்கிற ஒரு பக்கம், அவங்களோட பீட்டர் நவரோ இஸ் நாட் த அஃபிஷியல் கவர்மெண்ட், எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான பதவியிலும் இருக்கல, ட்ரம்போட அட்வைசர். பட் அதே அஃபிஷியல் பொசிஷனில் இருக்கக்கூடிய அவர்களின் நிதியமைச்சர், யூஎஸ்ல வந்து யூஎஸ் செக்ரட்டரி ஃபார் ட்ரெஷரி அப்படின்னு நிதியமைச்சர் ஸ்காட் பெசெட் என்ன சொல்கிறாரு, கூடிய விரைவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள இந்த பொருளாதார ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும், இந்த டேரிஃப் வார் வந்து சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வரப்படும், இந்தியா இஸ் ஒன் ஆஃப் அவர் மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட், அதிகாரப்பூர்வமான அமெரிக்க ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஒரு நிலைப்பாடை எடுக்கிறது. அதற்கு நேரெதிரான நிலைப்பாடு ட்ரம்பின் சொந்த விசுவாசிகளும் இன்னும் சொல்ல போனால் ட்ரம்பின் அடிவரடிகளும் பேசுகிறார்கள். அப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட்லேயே ரெண்டு போக்குகள் இருக்கு. அப்போ ட்ரம்ப் யார் சொல்றதை கேட்கிறாரு, அமெரிக்கா யார் பேச்சில் ஏங்குகிறது, அரசாங்க அதிகாரிகளின் பேச்சிலையா இல்லை ட்ரம்பின் கிச்சன் கேபினட்டின் வார்த்தைகள் இல்லை? அப்போ அவர்களின் அடிவரடிகள் ஆட்சியை நடத்துகிறார்களா? இந்த குழப்பம் எனக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துக்கும் நிலவி கொண்டிருக்கிறது, அமெரிக்கர்களுக்கும் அந்த குழப்பம் இருக்கிறது. இன்னைக்கு ருபியோ, அதாவது அவங்களோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ருபியோ, அவருக்கு வந்து பவர் இல்லை, விட்காவை அனுப்பி புட்டின் கூட டீல் பண்ண வைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவர் அதிகாரப்பூர்வமாக யாரெல்லாம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ், செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரி, செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ் இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அவர்களை மிஞ்சி அவரோட சொந்த ஆட்களை வைத்து வேலைகளை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். இது எத்தனை நாள் ட்ரம்பால் நடத்த முடியும், எத்தனை நாள் உலக நாடுகளை அவர் அச்சுறுத்த முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுகிறது. இது அமெரிக்க இன்றிருக்கும் அரசிலேயே அது ஒரு சர்ச்சையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தோம்னா ரீசெண்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் நடந்தது, இந்தியாவுக்கான தூதரை நியமித்தது அமெரிக்கா. அதில் வந்து செர்ஜியோ அப்படின்ற சோவியத் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு நபரை நியமித்து அந்த பேர் கார்னு மாத்திரம் மாத்திட்டாங்க, மிச்சம் இருக்கு அதை தூக்கிட்டாங்க. ஓகே, அதான் அந்த பேர்லயே பல விவாதம். சோவியத் யூனியனை சேர்ந்தவர், அமெரிக்காவுக்கான பிறந்தவர், பழைய சோவியத் யூனியனை சேர்ந்தவர், அமெரிக்காவுக்கான இந்தியாவுக்கான தூதரா அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. இதுல இன்னொரு சர்ச்சை என்ன அப்படின்னா, அவர் இந்தியாவுக்கான தூதர் மட்டும் இல்ல, சென்ட்ரல் மற்றும் சவுத் ஏஷியாவுக்கான ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவாகவும் நியமித்திருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி கிளப் பண்ணிக்க முடியும்? இப்போ நம்ம பிரசிடென்ட் கிட்ட நீங்க சொன்னது போலவே, நீங்க முன்னாடி நம்ம கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னது போலவே, எப்படி பிரசிடென்ட் கிட்ட ஒரு அப்ரூவல் ஆர் ஓத் எடுக்க முடியும்? அதாவது லீகாலிட்டிஸ் டவுட்ஸ் இருக்குல்ல. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எல்லா வெளியுறவுத்துறை ஹை கமிஷனர் ஆகட்டும் இல்லை ஒரு அம்பாசிடர், இன்னொரு நாட்டின் தூதர் இந்தியாவுக்கு வரும்போது இந்திய ஜனாதிபதி தான் இந்திய இறையாண்மைக்கு காக்கும் இடத்தில் இருக்கிறார், டிஃபெண்டர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அவர் தான், அண்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ சாவரின் என்ற பவர் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு க்ரெடென்ஷியல்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணும். க்ரெடென்ஷியல்ஸ்னால் நான் யார், நான் எந்த வேலைக்காக வந்திருக்கேன், நான் இந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறேன், நான் இந்த நாட்டோட அதிகாரப்பூர்வமான தூதரக பிரதிநிதி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும். அதில் என்ன இருக்குண்டான்னா, இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பீன் அப்பாயிண்டட் பை தி யூஎஸ் கவர்மெண்ட் ஆஸ் யூஎஸ் அம்பாசிடர் டு இந்தியா. இப்போ இஸ் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்
சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியான்னா சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியான்னா இந்தியா கீழே இருக்கக்கூடிய பகுதிகளா? அப்போது அந்த கிரெடென்ஷியல்ஸ் அந்த லெட்டரானது அவர் கொடுக்கும்போது அந்த லெட்டரில் வந்து ஐ எம் ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஸ்பெஷல் என்வாய் டு சவுத் ஏஷியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியான்னு போட்டு அண்ட் ஆல்சோ அம்பாசிடர் டு இந்தியான்னு கொடுத்தா இந்திய அரசாங்கம் ஏற்றுக்குமா? இந்திய ஜனாதிபதியால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அதை? அப்போது ஒரு யூஎஸ் அம்பாசிடர்ன்ற பொசிஷன் வந்து ஒரு முக்கியமான பொசிஷன். தே ஆர் டீலிங் வித் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டைவர்ஸ் அண்ட் ரைசிங் எக்கானமி. அதற்கு இப்படிப்பட்ட ஒருத்தர்னா அவர் he was the சீஃப் ஆஃப் பர்சனல் ஆஃபீஸ் ஆஃப் தி யூஎஸ் பிரசிடென்ட். மெகா அப்படின்னு சொன்னாங்க, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். அதோட டோர் கீப்பராக இருந்தார் அவர். இன்னொரு ட்ரம்ப்போட அடிவரடி, இன்னொரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு ஜால்ரா. பார்டன் மை லாங்குவேஜ், தே டிடன்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டு மை பிரைம் மினிஸ்டர், தே டிடன்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டு மை கண்ட்ரி. என் நாட்டின் பிரதமருக்கோ என் நாட்டின் பிரதிநிதிகளுக்கோ என் நாட்டின் இராணுவத்திற்கோ அவர்கள் மரியாதை கொடுக்க தவறினால் அவர்களுக்கு நான் பதிலில் மரியாதை கொடுக்க நினைப்பது என்பது முடியாத காரியம். அதனால தான் முதலே நான் அதை ரைடராக சொல்லிடுறேன். ஐ எம் நாட் obliged to as you say. அதனால் அவங்க அடிவரடியை ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அடிவரடியானவர் அவர் யாருக்காக அவர் இந்தியாவில் வருகிறார்? how is he going to handle India? இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா ஸ்பெஷல் இன்வைட் டு சவுத் ஏஷியான்னா அப்போ இந்தியாவின் பேச்சை அவர் அமெரிக்காவில் எடுத்து வைப்பாரா, இல்லை இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேரோட பேச்சை எடுத்து வைக்க போகிறாரா, இல்லை பாகிஸ்தானில் இருக்கும் அமெரிக்க தூதருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே நடந்துட்டு இருக்க பிரச்சனைகளுக்கு எல்லாருக்கும் இவர் என்ன சென்ட்ரல் ஏஷியா சவுத் ஏஷியாவுக்கு இவர் தான் மத்தியஸ்தரா? எல்லா பிரச்சனைகளும் தீர்க்க வைக்க வந்த ஒரு பிரதிநிதியா இவர்? எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி போட முடியாது. ஸ்பெஷல் என்வாய் என்ற போஸ்டிங் வந்து அது தனியான ஒரு போஸ்டிங்காக இருக்கணும். அம்பாசிடர் டு இந்தியா என்பது தனியான போஸ்டிங்காக இருக்கணும். என்னைக்காவது ரஷ்யாவிலேருந்து வரவங்கள மொத்த சவுத் ஏஷியாவுக்கு வந்து அவங்கள ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்கியிருக்காங்களா? இல்லையே. பிரிட்டன்லேருந்து வரவங்கள கூட ஆக்கலையே. ஒரே நாட்டிலேருந்து பிரிஞ்சு போன நாடுகள் தான். ஒரு காலத்தில் நம்மளை ஆட்சி செய்தவர்கள். அவங்க பிரிட்டிஷ் அம்பாசிடர் டு ஹை கமிஷனர் டு பாகிஸ்தான் வேற, ஹை கமிஷனர் டு இந்தியா வேற. திஸ் ஷோஸ் ட்ரம்பின் புரிதலும் ட்ரம்ப் அரசாங்கத்தின் நிலைப்பாடும் ட்ரம்ப் அரசாங்கத்தின் வேலை செய்யும் திறனும் இதிலிருந்து வெளிப்படுகிறது. ஸோ இந்த அம்பாசிடரோட ரோல் என்னவா இருக்க போகிறது? அவருக்கு இந்திய அரசாங்கத்திடம் பேசுவதற்கான இல்லை அவருக்கு இந்த உறவை மேம்படுத்துவதற்கான அதிகாரம் எந்த அளவில் இருக்க போகிறது? இந்திய அரசாங்கம் அவரை நிஜமாவே சீரியஸாக எடுத்துக்குமா? அவரால் இந்திய அரசாங்கத்தின் கருத்துக்களை அமெரிக்காவிடம் எடுத்து செல்ல முடியுமா? தேர் லைஸ் அ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றதை புரிஞ்சுக்க முடியுது. இதுலேயே நம்ம அடுத்து ஒன்று கேட்கணும் அப்படின்னா, இந்த அப்பாயின்மெண்ட்டை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயம், இந்தியாவில் ஒரு ரெஜிம் சேஞ்ச், ஒரு கூ அட்டெம்ப்ட் அமெரிக்கா ட்ரை பண்ணலாம். இது வந்து லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் ஆஃப் சிஐஏ. இந்தியாவை வந்து சீர்குலைக்க வேண்டும் என்பது சிஐஏவுடைய நீண்ட நாள் திட்டம், டீப் ஸ்டேட்டுடைய திட்டம். பல அமெரிக்க தொழில் முதலைகள் வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் கடிவளங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் உடைக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கவர்மெண்ட்டை முதல்ல உடைக்கணும். இங்கே சிஸ்டமேட்டிக்கான கவர்மெண்ட் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டே இருக்குது. ரொம்ப நாட்டை ஒருங்கிணைக்க பார்க்குறாங்க. இது விடவே கூடாது. விட்டுட்டோன்னா சைனா விட்ட மாதிரி நமக்கே ஆபத்தாக ஒரு அடுத்த 25 வருஷத்தில் வரும் அப்படின்றது ஒரு டீப் ஸ்டேட்டோட கான்செப்டாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம மேலே 50% வரைக்கும் டேரிஃப் போட்டிருக்காங்க. இந்த டேரிஃப் ட்ரேடுன்றது தான் நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து முகல்ஸ்லேருந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோன்னா ஒரு ஆதிக்கத்தை ஏற்படுத்த ட்ரேட் என்பது தான் முதல் யுத்தம். அதற்கு பிறகு தான் புல்லட்டோ இல்லை துப்பாக்கியோ வருகிறது. உண்மையாலுமே ஒரு கூ அட்டெம்ப்ட், ஒரு ரெஜிம் சேஞ்ச் அட்டெம்ப்ட் இருக்கும் மோடிக்கு எதிராக. ஆல்ரெடி இட் இஸ் இன் ஆக்ஷன். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார், பீகாரில் நடந்த 65,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இல்லாத ஒன்றை ஊதி பூதாகரம் ஆக்கிக்கின்றார்களே. இது பிரேசில்ல அங்க ஜோ போல்சனாரோ வந்து லுலா மேல பண்ண ஒரு அட்டெம்ப்டுக்கு நிகரான ஒரு அட்டெம்ப்ட் தான். சேம் ஸ்கிரிப்ட், சேம் டெய்லர், சேம் வாடகை, அதேதான். இடம் வேறு, ஆட்கள் வேறு, டெம்ப்ளேட் ஒன்று தான். ரீமேக் படம்னு நினச்சிக்கோங்களேன்.
கேரக்டருங்க மாறும், கதை ஒன்று தான். அமெரிக்காவில் ஏன் ட்ரம்ப் பண்ணலையா போன வாட்டி பிடன் வந்தப்போ? ஏங்க ஆட்சிக்கு வந்து 1 வருடம் ஆனப்புறம் ஒரு அரசை எதிர்க்கட்சியானது இந்த தேர்தல் செல்லாது என்று கேள்வி எழுப்புவது என்னைக்காவது இந்திய ஜனநாயகத்தில் நடந்திருக்கா? அப்போ 240 செல்லாதுன்னா உன் 99 செல்லுமா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதிர்க்கிற நீங்கள் உங்களோட உங்களை வைத்த கேள்விகளை நீங்கள் ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது? அதற்கு காரணம் நீங்கள் கிளர்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், மக்கள் கிளர்ச்சி வெடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இங்கே குறிப்பிட்டு விலக்கிய வாக்காளர்கள் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களாக சித்தரிக்க பார்க்கிறீர்கள். அதனால் அமைதி சீர்குலைக்கவும் உள்நாட்டில் மத கலவரங்களை ஏற்படுத்தவும் எதிர்க்கட்சிகள் முயல்கின்றன. அவர்கள் முயற்சி பண்ணட்டும், முயற்சி திருவினையாக்கம். ஆனால் அது நடக்குமா நடக்காதா என்பது மக்கள் தீர்மானிக்க வேண்டும். இன்றளவில் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தி வேண்டாம் என்று சொன்ன ஒரு நபர், இந்தி வேணாம் போடா அப்படின்ட்டு டிஷர்ட் போட்ட நபர் இன்று பீகாரில் போய் அதை சருக்காக பேச வேண்டிய தேவை என்ன? அங்கே போய் பேசினா அவர் பேசுறது அவங்களுக்கு புரிய போதா? இவர் தான் இந்தி வேணாம்னு சொல்லிட்டார் இல்லை, அங்கே போய் பேசினா புரிய போதா? ஒன்றும் புரிய போதில்லை. ஸோ திஸ் இஸ் அ பிளான்ட் அட்டெம்ப்ட். இந்த அட்டெம்ப்டுகள் வெறும் பீகாரில் மட்டுமல்ல, அடுத்து பெங்கால், பல்வேறு மாநிலங்களில் இது தொடரக்கூடும். இது பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு ரவுண்டு வரும், தமிழ்நாடு எலெக்ஷன் முன்னாடி ஒரு ரவுண்டு வரும், கேரளா எலெக்ஷன் வருமா? தமிழ்நாடு இவங்க ஜெயிக்கிறாங்களே, அங்கே ஒரு ஹிப்போக்ரசி இருக்கு. அதாவது வெற்றி தோல்வி என்பது கருத்து கணிப்புகளால் டிசைட் செய்யப்பட்டால் மோடி இந்நேரத்துக்கு 400 சீட்டில் உட்கார்ந்திருக்க வேண்டும். கரெக்டா? அதே மாதிரி எதிர்கட்சிகள் இன்று இருக்கும் அந்த 200 சீட்டுகள் கூட வாங்கியிருக்க கூடாது. நான் இந்த கருத்து கணிப்புகளை கருத்து கணிப்புகளாக பார்க்கிறேனே தவிர்த்து, அது பேரே கருத்து கணிப்பு, அதற்கு நான் அதிகம் விலை கொடுப்பதோ இல்லை அதற்கு என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதோ நான் ரொம்ப கம்மி சார். நான் ஐ டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். அது நீங்களும் ஒரு ஸோ இந்த ஓட் சோரின்றது நாடு முழுக்க ஒரு பெரிய விஷயமாக ஃபாரினுடைய ஒரு பெட்ரோல் தெளிச்சு ஒரு எண்ணெய் ஊத்துற மாதிரி கொழுந்து விட்டு இந்த ஓட் சோரி என்பது வந்து டு கெட் அ ட்ராக்ஷன் இன் இந்தியன் பப்ளிக், ஒரு வன்முறையை தூண்டுவதற்கும் இந்தியாவில் அமளியை ஏற்படுத்துவதற்கும் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை செயலிழக்க செய்வதற்கும் பண்ணக்கூடிய ஒரு சதி. இந்த சதியின் தெரிந்தே சில கட்சிகள் ஈடுபட்டுள்ளன. For their personal gains? Yes. டெம்ப்ளேட் சேமா இருக்கு, பிரேசில்ல இருக்கிற அதே டெம்ப்ளேட் தான் இங்கேயும் யூஸ் பண்றாங்க. இல்லைனா டெட் எக்கானமின்னு ட்ரம்ப் சொன்ன உடனே இங்கே ஒருத்தர் டெட் எக்கானமி, ஆமாம் இந்தியா இஸ் டெட் எக்கானமின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன? ஸோ அப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய ஒருவேளை மோடியின் ஆட்சி கவிழ்ப்பின் மூலம் நீக்கப்படுகிறது, அகற்றப்படுகிறதுன்னா புதுசாக வரக்கூடிய சோகால்டு இந்த டிஃபெண்டர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய அவர்கள் பிச் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்தியாவில் இந்த ஜிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய அந்த சீட்ஸ்லேருந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டை அமெரிக்காவுக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்களா? அதாவது இந்திய விவசாயிகளுக்கு துரோகம் அளித்து அமெரிக்க விவசாய பொருட்களை இந்திய விளைபொருட்கள் சந்தையில் வந்து கொண்டு வருவதற்கு இந்திய விவசாயிகளுக்கு நேரடியாக துரோகம் செய்யக்கூடிய நகர்வு வரைக்கும் போவாங்களா என்ன? கம்பல்சரியாக போவாங்க, வித்தவுட் எனி டவுட். தே ஆர் காம்ப்ரமைஸ்ட். கிட்டத்தட்ட ஷேக் ஹசீனாக்கு பதிலாக இப்போ முகமது யூனஸ் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதே மாதிரி பண்ணுவாங்க. டம்மியாக மவுத் பீஸாக இருப்பாங்க, கம்பல்சரியாக இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் சுத்தம் இல்லை, they have excess baggage. அதாவது இவங்க குடுமி வந்து அமெரிக்கா கையில, அவர்கள் பின்னாடி இவங்க குடுமி அமெரிக்கா கையில. இவர்களின் பல அந்தரங்க விஷயங்களும் பல செயல்களும் அமெரிக்கா உளவுத்துறைக்கு தெரியும். அவர்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சிஏஏ சுழட்டிவிடும் சுழட்டல்களுக்கு இவர்கள் சுழலிதான் ஆக வேண்டும். அவர்களின் கைப்பாவையாக இவர்கள் செயல்பட்டு தான் ஆக வேண்டும். 2001 ஒரு அன்று எம்பி இல்லை இன்று எம்பி ஒருத்தர் அமெரிக்காவில் பிடிபட்டார். அவர் இந்திய பிரதமர், அன்றிருந்த இந்திய பிரதமர்
ஃபோனில் தொடர்பு கொண்டு ஜார்ஜ் புஷுடன் அவரை விடுவித்தார். இன்று அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, நாட்டின் பல எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன, அதில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். எதற்காக பிடிபட்டார், ஏன் பிடிபட்டார் என்பதை செய்தித்தாள்கள் மூலமோ இல்லை அன்றிருந்த வந்த சில குறிப்பிட்ட செய்திகள் மூலமாகவோ நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றும் அது வலைதளங்களில் நமக்கு கிடைக்கின்றது. அது யார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. எல்லாம் சொல்லிட்டீங்களே சார். என்ன சொல்லிட்டேன்? பேரை சொல்லியா? நான் ஷூ பண்ண முடியாத அளவுக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க. நம்ம இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிறது, நாங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, அமெரிக்கா வந்து ஏன் இவ்வளோ ட்ரிகர் ஆகணும் இந்தியா மேலே? நீங்கள் சொன்னது போலே ஆட்சி கவிழ்ப்பு, இந்தியாவில் சீட்ஸ் உடலை, அவங்களுடைய மார்க்கெட், அவங்களோட விஷயத்தை நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு அலோவ் பண்ணலை அப்படின்ற விஷயம் எல்லாமே கிட்டத்தட்ட சைனா கூடயும் பொருந்தது, ரஷ்யா கூடயும் பொருந்தது. ஆனால் அவங்க யாருக்கும் போடாத வரி, அந்த சாங்ஷன்ஸ் போன்ற லிட்ரலி சாங்ஷன்ஸ் போட்டு இந்தியா மேலே போடுவாங்க. ஈகோ ரப் பண்ணிட்டோமோ? ஏன்னா ட்ரம்ப் 4 வாட்டி ஃபோன் பண்ணியும் மோடி ஃபோன் எடுக்கல. அதற்கு முன்னாடி பெஹல்காம் அட்டாக் அப்போ ஃபோன் எடுத்தார். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் G7 சம்மிட் அப்போ தான் அவர் ஃபோன் எடுத்தார். நடுவில் ஃபோன் பேசலை. ட்ரம்ப் என்னால் போர் நிறுத்தம் வந்ததுன்னு சொன்னால் அழுத்தம் திருத்தமாக ட்ரம்ப்பால் போர் நிறுத்தம் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்லேயே அழுத்தம் திருத்தமாக அறிவித்தார். ரெண்டாவது, அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு இம்மி அளவும் இடம் கொடுக்கவில்லை இந்திய அரசாங்கம். இம்மி அளவும். இதே வேறு ஏதாவது அரசாங்கமாக இருந்தால் ரகுராம் ராஜன் சொல்வது போல் ரஷ்யன் ஆயிலை நாம் நிறுத்தியிருப்போம். ஆனால் இன்று இருப்பதோ நாட்டுப்பற்றுடைய அரசாங்கம். இப்போ நியூஸ் வருது, செப்டம்பரில் இந்தியா வந்து ரஷ்யாவுடனான எண்ணெய் கொள்முதல் 15% அதிகரிக்க போகிறது. கொள்முதலை அதிகரிக்க போகிறது. அண்ட் as well as 40 நாடுல சர்ச் பண்றோம் மார்க்கெட்டுக்கு. நான் என்ன கேட்குறேன், அமெரிக்கர்கள் நிஜமாகவே பீட்டர் நவரோ போன்ற நபர்கள் அவர்கள் சொல்வதில் கொஞ்சமாவது அவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். உண்மை இருந்தால் அவர்கள் ரஷ்ய எண்ணெய் இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு சென்றால் அதற்கு வரி இல்லை என்பது உண்மையா பொய்யா என்று அவர்கள் உலகத்திற்கு விளக்க வேண்டும். ரஷ்ய ஆயிலேயே கச்சா எண்ணெயை நாம் இங்கே சுத்திகரித்து அதை ரிஃபைண்ட் ஆயிலாக அமெரிக்காவுக்கு விற்றா அதுக்கு டேரிஃப் இல்லை. இன்று அமெரிக்கா அலாஸ்காவில் புட்டினை சந்தித்த போது எக்ஸான் மொபைலுக்கும் ரஷ்ய எண்ணெய் நிறுவனத்துக்கும் ஒரு பொருளாதார ஒப்பந்தம், தொழில்நுட்ப ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்த முயற்சிகள் நடந்தன. தெரியுமா உங்களுக்கு? விட்காவை அனுப்பி எதுக்கு பேசிட்டு இருக்காங்க? ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ்மேன். ட்ரம்ப்புக்கு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் இல்லை, டு மேக் இஸ் ஃபேமிலி கிரேட் அகைன். நாளைக்கு ட்ரம்ப் டவர்ஸ்க்கு ஒரு நாள், இங்கே நாளைக்கு ட்ரம்ப் டவர்ஸ்க்கு ஒரு நாள் அப்ரூவல் கொடுத்தா மோடி கவர்மெண்ட் கூட சண்டை விட்டுறாரு போலயே. பண்ணாலும் இங்க இருக்கிற அரசியல்வாதிகளின் ஒரு பிரதிபிம்பமாகத்தான் நான் ட்ரம்பை பார்க்கிறேனே தவிர்த்து டிபிக்கல் இந்தியன் பொலிட்டிஷியன் மாதிரி அங்க இருக்கிற ஒரு அமெரிக்கன் பொலிட்டிஷியன் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹஸ் பிகம் தி அமெரிக்கன் பிரசிடென்ட். இல்லைன்னா தக்காட்டம் பண்றாங்க, ஒரு தக்கு போல தானே பண்றாரு. இன்னைக்கு ஜப்பான் ட்ரேட் டாக் ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. பிரதிநிதி போக மறுத்து விட்டார். டென்மார்க்கோட பிரதமர் இந்திய பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மோடி போன் எடுக்கல, டென்மார்க்கோட ட்ரம்ப் போன் எடுக்கல. டென்மார்க் புட்டினுக்கும் பிரதமருக்கும் போன் கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. வரவே போறாரு. ஜெலன்ஸ்கி இந்தியாவுக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளனன்ட்டு யுக்ரைனோட அம்பாசிடர் தெரிவித்துள்ளார். இது எதை காட்டுகிறது என்றால், யூரோப், அதாவது நேட்டோ, யூரோப்பியன் யூனியன் அமெரிக்கா மீது கொண்டுள்ள நம்பிக்கை உலகில் மிக மிக விரைவில் அது குறைய போகிறது, வெகுவாக குறைய போகிறது. இன்று இந்தியாவை உலகம் பார்க்கும் கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது என்றால், வாட் இஸ் த ஸ்டேக்ஸ் ஃபார் இந்தியா? இந்த போர் நிறுத்தத்தால் இந்தியாவுக்கு என்ன லாபம்? பர்சனல் அஜெண்டாஸ் எதுவும் இல்லை நம்மளுக்கு. உன்னோட வளங்களை சுரண்டுறதுக்கு எனக்கு அஜெண்டா இல்லை. உங்களோட மினரல் ரிசோர்ஸஸ், உங்கள் கனிம வளங்களை இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டால் எனக்கு கனிம வளங்களை நீ எழுதி கொடுக்கணும்னு சொல்லி ட்ரம்ப் மாதிரி நம்ம மோடி கேட்க போகிறதில்ல. யுக்ரைன் கிட்ட அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் இந்திய பிரதமரின் குறிக்கோளாக இருக்கிறதை தவிர்த்து
அதை நாடித்தான் ஜெலன்ஸ்கி வருவதற்கு இங்கே வாய்ப்புகள் உள்ளன. நான் இந்த இடத்துல இந்த கொஸ்டின் ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின் கேட்குறேன். மேபி நடந்தால் ஒரு பெரிய விஷயமா கூட இருக்கலாம். புட்டின் அவர்களுடைய இந்திய வருகை உறுதியாக இருக்கிறது, இந்த வருட இறுதிக்குள் நடக்க இருக்கிறது. செப்டம்பர்லேயே நடக்கும், செப்டம்பர் அக்டோபர் ஏதோ டைம் நடக்க இருக்கிறது. டிசம்பருக்குள்ளன்றதை புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் டேட்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஜெலன்ஸ்கி வந்து இந்தியா வருவதற்கான தேதி பார்க்கப்பட்டு வருகிறதுன்னு இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் தெரிவித்திருக்கிறார். நான் இங்கே ஒருவேளை இங்கே சந்திப்பு நடக்கும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? மோடி அவர்கள் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை புட்டினுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கா, டெல்லியிலையோ ஆர் இந்தியாவில் எனி பிளேஸ்லையோ? 2 விஷயங்கள் சொல்கிறேன். ஒன்று பாசிட்டிவாக சொல்கிறேன், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். நடக்க வாய்ப்பு எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்களில் எதிர்பாராததும் நடக்கலாம் ஒன்று. ஆனால் அந்த எதிர்பாராத நடக்கும் சாத்தியம் என்றால் அங்கே வரக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் அமெரிக்காவும் நேட்டோவும் அதற்கு வழிவகுக்குமா? அதுவரைக்கும் ஜெலன்ஸ்கியை அவர்கள் விட்டு வைப்பார்களா? இஃப் தே கெட் அ விஃப், சிறு அளவுக்கு கூட அவங்களுக்கு அந்த இது தெரிஞ்சு போச்சுன்னா இது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு இந்தியாவில் நடக்க போகிறது, இந்த போர் வந்து ஒரு நிறுத்தத்துக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டு, அதற்கு இந்தியா வழிவகுக்கும் அப்படின்னா இந்தியா அடுத்த ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாறுவதற்கோ இது மாதிரி உலக அமைதிக்கு ஒரு இடமாக மாறுவதற்கோ யூரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் விரும்பாது. ஆனால் மோடி அழைப்பு விடுக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கான மூவ்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு இது கேட்குறேனே, இதுலேயே வந்து அமெரிக்கா மைனஸ் நேட்டோ அப்படின்னு ஒரு ஃபார்முலா எடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மேக்ரான்ல இருந்து யூகே எல்லாருமே வந்து அமெரிக்காவை எப்படி ஏலினேட்டடா அவங்க தனியாக பிரித்து பார்க்குறாங்க. ஜார்ஜியா மெலோனில இருந்து மேக்ரான்ல இருந்து ட்ரம்ப் கூட இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி விட மோடி அவர்கள் கூட எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். அப்படி இருக்க அவங்க எல்லாத்தையும் அழைத்து கூட மேற்கத்திய நாடுகள் சோகால் G7ல G6 மட்டுமோ G5 மட்டுமோ அழைத்து மற்ற நாடுகளையும் அழைத்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி யூஎன் மாதிரி ரெடி பண்ணி. மோடி இஸ் a master of surprises. You can expect anything from him. இல்ல இது மாதிரி நான் கேட்குற கேள்வி சும்மா கேட்கல. 2-3 ஆர்டிகிள் வந்திருக்கு, கான்ஸ்பிரசி தியரிஸா தள்ளப்பட்டிருக்கு. நான் தள்ளாம புறம் தள்ளாம நான் புறம் தள்ளவே இல்லை. எதுவும் நடக்கலாம். இன்டர்நேஷனல் டிப்ளமசியில் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் வில் ஹேப்பன். எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதுவும் பிரதமர் மோடியிடம் அவர் வந்து ஒரு கிளாசிக்கல் டிப்ளமசி ஃபாலோ பண்ணுற ஆள் இல்லை. போனோம், முன்தேதி கொடுக்கணும், நான் கை குலுக்கணும். சம்டைம்ஸ் இஸ் இம்பல்சிவ். எதிர்பாரதையும் செய்வார், எதையும் செய்வார். மோடி ஹை தோ மும்கின் ஹை, मोदी है तो मुमकिन है. ரெண்டாவது பிஜேபி சொல்ற क्वेश्चन உண்மைதான். மோடிக்கு हटाना मुश्किल भी है. அவரை அகற்றுவதும் கடினம். அவர் இருந்தால் எந்த விஷயத்தையும் சாதிக்கவும் முடியும். இதுதான் மோடிக்கு இருக்கக்கூடிய பலம். அந்த பலத்தை அமெரிக்கா புரிந்து கொள்ளாது அவர்களின் பலவீனம், குறிப்பிட்டு ட்ரம்ப் அரசாங்கத்தின் பலவீனம். இப்போ என்ன மிஞ்சி போனால் 0.2% to 3% நம்ம ஜிடிபி அட்டாக போகுது. 40 நாடுகளுக்கு ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஆஃப்ரிக்கா நம்மளுக்கு ஓப்பனிங் கிடைக்க போகுது, சவுத் ஏஷியா ஓப்பனிங் கிடைக்க போகுது, சென்ட்ரல் ஏஷியா ஓப்பனிங் கிடைக்க போகுது. இன்னும் பல நாடுகள் நம்ம கூட FTA சைன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன் ஜிஎஸ்டி வரியை வந்து 28% ஸ்லாப் வச்சுருந்த ஜிஎஸ்டி வரியை வந்து பல்வேறு ஸ்லாப்புகளாக இருந்த வரியை 5-18 சொல்லி எடுத்துகிட்டு வராரு? டு மேக் யூ கம்ஃபர்டபுள் இன் பையிங், டு மேக் மீ கம்ஃபர்டபுள் இன் பையிங் திங்ஸ். எக்ஸ்போர்ட்லாம் வேணாம், நாட்டுக்குள்ளேயே விற்றுக்கோங்க, உள்நாட்டிலே கன்சம்ஷனை பெருக்குங்க. PPP இது கீழே பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் ஃபஸ்ட்டு சைனா 20%, நெக்ஸ்ட்டு அமெரிக்கா 15%, இந்தியா வந்து 8.5% இருக்குது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. நம்ம கீழே தான் மற்ற நாடுகளெல்லாம் வருது. ஸோ நம் வாங்கும் தன்மை வளர்ந்து கொண்டே வருகிறது. உள்நாட்டோட எக்கானமியோட மொத்த வேல்யூ வந்து 15 ட்ரில்லியன். நம்மளோட ஜிடிபி வேல்யூனோ 4.2 ட்ரில்லியன் தான். ஆனால் 15 ட்ரில்லியன் வாங்கும் தன்மை பிபிபி ரேஷியோவில். அதனால் இதை வந்து இன்னும் மேம்படுத்த தான் இந்த ஜிஎஸ்டியை வந்து 5-18 2 ஸ்லாப் எடுத்துகிட்டு வராங்க. லிட்டரலி 7-8 நாளில் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. 3 செப்டம்பர் 3 நாளில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதுக்கான அறிவிப்பு வரப்போகுது. அடுத்து பெட்ரோலியம் டீசலையும் எடுத்துகிட்டு வந்தால் கூட நீங்கள் இப்போ இது அதிர்ச்சி அடைய வேண்டியதற்கு ஒன்றும் இல்லை. ஓன்லி சின்டாக்ஸில் வைக்க போகிறது எதுனா லிக்கரையும் டொபாக்கோவையும் தான் சின்டாக்ஸ்குள்ளே வைக்க போகிறாங்க. அஃப்கோர்ஸ் இம்போர்ட்டட் கார்ஸ், இந்தியாவிலே உற்பத்தி செய்யும் எல்லா பொருட்களையும் 18 அல்லது 5%க்குள் வந்துவிடும்.
அது நேரிட்டால் இந்திய பொருளாதாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். இந்தியா $4 பில்லியன் அடுத்த 5 இல்லது 8 ஆண்டுகளுக்குள் $10 ட்ரில்லியன் தொட வேண்டும் என்பது இந்தியாவின் இலக்கு. அதுவரை தேவையில்லாத போர்களையும் தேவையில்லாத சச்சரவுகளிலும் இந்தியா ஈடுபடாது என்பது என் கருத்து, அரசாங்கத்தின் கருத்தல்ல. ஆனால் வரக்கூடிய போர்களை நாம் புறந்தள்ள மாட்டோம். வம்பு சண்டைக்கு போவதில்லை, வந்த சண்டையை விடுறதில்லை. குறிப்பிட்டு பாகிஸ்தானை அவர்கள் செல்லப்பிராணியாக வளர்த்து இந்தியா மீது ஏவி விட பார்த்தார்கள் என்றால் அந்த செல்லப்பிராணிக்கு என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டுமோ ஒரு முறை கொடுத்து விட்டோம். அடுத்த முறை அது ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக இருக்காது, அதை நிலைக்குலைய செய்யத்தக்க ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். புலி சிங்கம் ஹைனாவே பார்த்தாச்சு, இது என்ன வெறி நாய் தானே அப்படின்னு ட்ரீட். சொரி நாய், pardon my language, I don't consider Pakistan as a very நாய் கூட. It is a depleted state with rabid mad dogs, including the Tasim Munir. அந்த கயவர்களை எப்படி அணுக வேண்டுமோ அப்படிதான் நாம் அணுகி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கும் பாடம் கற்பிப்போம். இதன் நடுவில் ரஷ்யாவுடன், சைனாவுடன், மற்ற நாடுகளுடன், ஜப்பானுக்கு போயிட்டு சைனாவுக்கு போறாருன்னா ஏன் சைனாக்கு தெரியாதா? அவர் ஜப்பானுக்கு சைனாக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் உலகத்துக்கே தெரியும். பங்காளி சண்டை. அங்க போயிட்டு இங்க வராருன்னா அப்போ சைனாக்கு தெரியாதா? இல்ல சைனாக்கு புரியாதா? இல்ல ஜப்பானுக்கு தெரியாதா? ஜப்பான் இஸ் பிரிங் $68 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு இந்தியா. அங்கே $550 பில்லியன் ட்ரேட் வந்து நின்று போயிருக்கு. ஏன்னா சவுத் கொரியாவோட பிரதமர் கிட்ட ஜப்பானுக்கு வாய்க்கு வந்தபடி திட்டிருக்கார் ட்ரம்ப். ஐ திங்க் ட்ரம்ப் இஸ் இன் அ டெலூஷன் அண்ட் இஸ் லூசிங் இஸ் மென்டல் சானிட்டி. இந்த மொத்த டிபேட்டோட கிரக்ஸ் என்னடான்னா, ட்ரம்பின் அடிவரடிகள், ட்ரம்பின் மூளை இரண்டின் செயல்பாடு சற்றே கோளாறாக உள்ளது. இதனால் அமெரிக்கா வந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு அவர்களை தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். கூடிய விரைவில் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அதை நோக்கித்தான் அமெரிக்கா செல்கின்றது. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் இல்லை, மேக் அமெரிக்கா கெட் ஐசோலேட்டட் அகெயின். அண்ட் ஒரு காலத்திலேயாவது சவுத் அமெரிக்காவது அவங்க கட்டுப்பாட்டில் இருந்து. இன்னைக்கு சவுத் அமெரிக்கா மொடேரோ கூட பயப்படுறது இல்லை அவங்களுக்கு. வா 4000 மெரைன்ஸை கூப்பிட்டு வரியா, வா நான் 25 லட்சம் பேரை வெப்பன்ஸ் கொடுத்து நிற்க வச்சிருக்கேன். எத்தனை சண்டைகளை ட்ரம்ப் விரும்புகிறார்? எத்தனை நாடுகள் மீது அவர் பொருளாதார தடை போட முடியும்? நமது பொருட்கள் தேவையில்லை, ஓகே தேவையில்லை வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ. இன்னைக்கு கொக்கோ கோலாக்கு டின்னுக்கு வந்து இந்தியாவிலேருந்து போகிற அலுமினியம் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கொக்கோலாக்காரன் முழிக்கிறான் திருன்ட்டு டின் இல்லாமல். ஏன்னா அலுமினியமுக்கு டேரிஃப் ஏற்றிட்டேன். நான் சொல்றது எல்லாருக்கும் புரியக்கூடிய ப்ராடக்ட் கொக்கோலா டின்னு. இது மாதிரி நிறைய இருக்கு. இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு. ஒரு பொருள் 2 பொருள் இல்லை, பல பொருட்கள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் நீங்கள் ரிப்ளேஸ்மெண்ட் இது வரைக்கும் அமெரிக்காவில் கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ ஒரு பொருள் எனக்கு இந்த தண்ணி பாட்டில் வேணான்னா நான் அதுக்கு வேறு எங்கேயாவது ப்ரொக்யூர் பண்ணிட்டு தான் நான் இந்த உங்கள் கம்பெனி வேணான்னு சொல்ல முடியும். அதை பண்ணாமலேயே நான் அமெரிக்காலேயே மேனுஃபேக்சர் பண்ணணும், எங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுவேன்? So the Trump policies are something that even Americans are unable to understand. அமெரிக்கா லூசிங் இஸ் ட்ரம்ப் கார்டுன்றத இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை. அவங்க டாலர் சேமிப்பு கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அவங்க பண்ண வேண்டிய செலவு அதிகமாக போயிட்டே இருக்கு. அமெரிக்கா கரன்சி வலுவிழந்து வந்து கொண்டிருக்கிறது. ட்ரம்பின் கையிருப்பு, அதாவது அவரின் செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு இன்று 38%. மோடி எங்க இருக்காரு? 75, பாதி கிட்ட வந்துட்டாங்க. 38%. யாராவது 6 மாதம் வந்து ஆட்சிக்கு வந்த 6 மாதத்துல இவ்வளோ சரிவு சந்திச்சிருப்பாங்களா? ட்ரம்ப் சந்தித்துள்ளார். மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வரப்போகிறது அமெரிக்காவில். டெமோக்ராட்ஸ் திரும்பியும் காங்கிரஸையும் செனட்டையும் பிடிச்சாங்கடான்னா ட்ரம்பின் நிலைமை இஸ் அ லேம் டக் பிரசிடென்ட். அப்போ இந்த பீட்டர் நவரோ, விட்காவ் இவங்கெல்லாம் எங்கே போவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹோப் குட் சென்ஸ் ப்ரிவைல் ஃபார் அமெரிக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி சார், நம்மோட இணைந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப முக்கியமான விஷயம் குறித்து தெளிவாக பேசியதுக்காக மிக்க நன்றி. ஜெயின், நன்றி.